தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, இதற்கு தேவையான தகவல்கள் என்ன அப்படின்னா, சென்ற கல்வியாண்டு 2024-2025 ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மொத்த மதிப்பெண்களின் சதவீதம், டோட்டல் மார்க்ஸ் பர்சன்டேஜ். இப்போ இதை எவ்வாறு கால்குலேட் பண்ணுவது அப்படின்னா, இப்போ 3 பாடங்கள் இருந்துச்சு அப்படின்னா மொத்த மதிப்பெண்கள் டிவைடட் பை 300 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டோம்னா டோட்டல் மார்க்ஸோட பர்சன்டேஜ் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு 5 பாடங்கள் இருந்துச்சு அப்படின்னா மொத்த மதிப்பெண்கள் டிவைடு பை 500 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டோம்னா அவங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் பர்சன்டேஜ் வந்துடும். இப்போ டோட்டல் மார்க்ஸ் பர்சன்டேஜ். அடுத்து இரண்டாவதாக, சென்ற கல்வியாண்டில் 2024-2025 அந்த மாணவர் வருகை புரிந்த மொத்த நாட்கள் என்ன அப்படின்றத நம்ம குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவதாக பார்த்திங்கன்னா, நம் பள்ளியில் இறுதி வகுப்பை தவிர மற்ற வகுப்பு மாணவர்கள், இப்போ எங்களுடைய பள்ளி தொடக்கப்பள்ளி, அதில் இறுதி வகுப்பு 5ஆம் வகுப்பு தான். மற்ற வகுப்பு 1லிருந்து 4ஆம் வகுப்பு வரை யாருனாச்சும் மாணவர்கள் மாற்றுச் சான்றிதழ் வாங்கி வேறொரு பள்ளிக்கு சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த மாணவர்களை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு ப்ராக்ரஷன் மேற்கொள்ளும் பொழுது ஸ்கூல் ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆன் வித் டிசி ஆர் வித்தவுட் டிசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை நீங்கள் குறிப்பிடுற மாதிரி இருக்கும். அதனால் யாருனாச்சும் டிசி வாங்கியிருந்தாங்கன்னா, மற்ற வகுப்பு மாணவர்கள், இறுதி வகுப்பை தவிர மற்ற வகுப்பு மாணவர்கள் யாருனாச்சும் டிசி வாங்கியிருந்தாங்கன்னா அவர்களுக்கு அவர்களுடைய பெயர்களை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நான்காவதாக, கீழ்நிலை வகுப்புலேருந்து மேல்நிலை வகுப்புக்கு அவர்களை ப்ரமோட் பண்ணும் பொழுது மேல்நிலை வகுப்பில் அந்த மாணவருக்கு என்ன பிரிவில் அந்த மாணவரை சேர்க்கணும் அப்படின்றத நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மேல்நிலை வகுப்பில் எந்த பிரிவில் அந்த மாணவர் சேர்க்கணும் அப்படின்றத எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 4ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா ஏபி அப்படின்னு 2 செக்ஷன் இருக்குது. இப்போ ஏ பிரிவு மாணவர்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணும் பொழுது 5ஆம் வகுப்புக்கு அவங்க ப்ரமோட் ஆவாங்க. 5ஆம் வகுப்பில் அவர் ஏ பிரிவில் சேர்றாரா இல்லை பி பிரிவில் சேர்றாரா என்பதை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது 5ஆவதாக, மிக முக்கியமாக கருதப்படுவது, இந்த ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி மேற்கொள்வதற்கு முன்பு உங்கள் பள்ளியில் உள்ள வகுப்பிற்கான பிரிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சரியாக உள்ளதா, அதாவது கீழ்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் மேல்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் சமமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு இப்போ 4ஆம் வகுப்பில் ஏபி அப்படின்னு 2 செக்ஷன் இருந்துச்சுன்னா 5ஆம் வகுப்புலேயும் உங்களுக்கு ஏபி அப்படின்னு 2 செக்ஷன் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்போ அப்படி இல்லாத மாதிரி இப்போ 5ஆம் வகுப்பில் ஏ அப்படின்ற ஒரே ஒரு செக்ஷன் தான் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா 5ஆம் வகுப்பில் பி அப்படின்ற ஒரு செக்ஷனை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்பொழுது அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த வகுப்பில், அதாவது 5ஆம் வகுப்பில் பி அப்படின்ற ஒரு பிரிவு இல்லை அப்படின்னா அந்த பி அப்படின்ற ஒரு பிரிவை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் ஒரு செக்ஷனை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றிய வீடியோ நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கு. அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய பள்ளியில் ஏதாவது ஒரு வகுப்புக்கு செக்ஷனை புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு புதிய செக்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழ்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் மேல்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் சமமாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இது எப்போ செய்யணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி செய்வதற்கு முன்னாடியே நீங்கள் இதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். இப்போ பார்த்திங்கன்னா 4ஆம் வகுப்பில் ஏபி அப்படின்னு 2 செக்ஷன் இருந்துச்சுன்னா 5ஆம் வகுப்புலையும் ஏபி அப்படின்னு தான் உங்களுக்கு இருக்கணும். அதே போல் 3ஆம் வகுப்பில் ஏபி அப்படின்னு 2 செக்ஷன் இருந்துச்சுன்னா 4ஆம் வகுப்புலையும் ஏபி அப்படின்ற 2 செக்ஷன் இருக்கணும். இதே போல் கீழ்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் மேல்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் சமமாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா எந்த வகுப்பில் அந்த செக்ஷன் தேவைப்படுதோ அந்த வகுப்புக்கு புதிதாக ஒரு செக்ஷனை உருவாக்கி கொள்ளுங்கள். அதன் பின்பு தான் நீங்கள் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த மேற்கண்ட இந்த 5 தகவல்களை வைத்துக்கொண்டு நம் பள்ளியுடைய யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை எளிமையாக செய்து கொள்ளலாம். நண்பர்களே,
உங்களுடைய அலைபேசி, கையடக்க கணினி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் யூடைஸ் ப்ளஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது யூடைஸ் ப்ளஸ் என்ற குறியீடு காட்டப்படும். அது கீழே https://udaiceplus.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களை காட்டப்படும். அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வண்ணத்தில் லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. அடுத்து செலக்ட் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். கீழ்நோக்குரிய அழுத்துங்க. இப்போ இதில் தமிழ்நாடு என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ தமிழ்நாடு தேர்வு செஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் ஆரஞ்சு வண்ணத்தில் கோ அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மாடியூல் அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் லாகின் அப்படின்ற ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்துங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூடைஸ் ப்ளஸ் SDMS லாகின் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். அது கீழே யூசர் ஐடி அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம பள்ளிக்கான யூடைஸ் எண் 11 இலக்கத்தில் இருக்கும். அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல யூடைஸ் ப்ளஸுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை தான் பதிவு செய்யணும். எம்எஸ்க்குரிய பாஸ்வேர்டை பதிவு செய்யக்கூடாது. யூடைஸ் ப்ளஸுக்குன்னு தனியாக உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அதை தான் இந்த என்டர் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல பதிவு செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா கீழே என்டர் கேப்சா அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல சிவப்பு வண்ணத்தில் இங்கே உங்களுக்கு எண்கள் எழுத்துக்கள் கலந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த எண்கள் எழுத்துக்கள் அது எவ்வாறு இருக்கோ அதை அவ்வாறே இந்த என்டர் கேப்சா அப்படின்ற இந்த கட்டத்தில் பதிவு செஞ்சுக்கோங்க. பின்பு கீழே லாகின் அப்படின்ற ஒரு நீல வண்ண பொத்தான் இருக்கும். அதை அழுத்துங்க. இப்போ கரண்ட் அகடமிக் இயர் 2025-2026 அப்படின்னு இருக்கும். சிவப்பு வண்ணத்தில் அது காட்டப்படும். அதை தேர்ந்தெடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு பாப்அப் மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். இதை க்ளோஸ் பண்ணுவதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சிவப்பு வண்ணத்தில் க்ளோஸ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னா இந்த பாப்அப் மெசேஜ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இணையதளத்தை நீங்கள் கணினி மடிக்கணினியில் நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெனு ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ நீங்கள் அலைபேசியில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா இடது மூலையில் 3 கோடுகள் காட்டப்படும். அது கீழே மெனு அப்படின்னு எழுதியிருக்கும். அதை அழுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஷன் அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் ஒரு கீழ்நோக்கு அம்புக்குறி இருக்கும். அதை அழுத்துங்க. மீண்டும் மெனு பட்டனை அழுத்துங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். அதை தேர்ந்தெடுங்க. இப்போ ப்ராக்ரஷன் மாடியூல் அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் கோ அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நோட் அப்படின்னு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ முதல் பாயிண்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ ஒரு மாணவருக்கு ப்ரொமோட்டட் பாஸ்டு வித் எக்ஸாமினேஷன் அண்டு ப்ரொமோட்டட் பாஸ்டு வித்தவுட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நீங்கள் தேர்வு செஞ்சிங்கன்னா அந்த மாணவர் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வகுப்புக்கு வந்து ப்ரொமோட் ஆயிடுவார். அதாவது 4ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்புக்கு ப்ரொமோட் ஆயிடுவார். 5ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்புக்கு ப்ரொமோட் ஆயிடுவார். அதாவது ப்ரொமோட்டட் பாஸ்டு வித் எக்ஸாமினேஷன் பாஸ்டு வித்தவுட் எக்ஸாமினேஷன் இந்த 2 இதில் ஏதாவது ஒன்று தேர்வு செஞ்சாலும் அந்த மாணவர் வந்து அடுத்த வகுப்புக்கு ப்ரொமோட் ஆயிடுவார் அப்படின்னு முதல் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் ப்ரொமோட்டட் நாட் பாஸ்டு ரிப்பீட்டர் என்ற ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா அந்த மாணவர் வந்து ப்ரொமோட் ஆகாமல் அதே வகுப்பில் இருப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் அப்டேட்டிங் அண்ட் ஃபைனலைசிங் the data for each class and section user should click on the finalize button. இப்போ ஒவ்வொரு வகுப்பும் அதற்கான பிரிவுக்கும் நீங்கள் ப்ராக்ரஷன் வந்து நீங்கள் ப்ரொமோட்டட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இறுதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்புக்கும் அதற்கான பிரிவுக்கும் நீங்கள் ப்ரொமோட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலைஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா after the user should move to the finalize program page and click on the submit button in order to complete the
ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அனைத்து வகுப்பு மற்றும் பிரிவுகளுக்கு நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை பதிவு செஞ்சுட்டு ஃபைனலைஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலைஸ் ப்ராக்ரஷன் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா டிக்ளேர் அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் அழுத்த வேண்டும். அதை அழுத்தினதுக்கப்புறம் தான் அந்த சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு இந்த 3வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, அடுத்து இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா செலக்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கீழ்நோக்குறி அழுத்துங்க. இப்போ உங்களுடைய பள்ளியில் இறுதி வகுப்பு என்ன இருக்கோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ என்னோடய பள்ளி வந்து தொடக்கப்பள்ளி, அதனால் இறுதி வகுப்பு 5ஆம் வகுப்பு, அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். பின்பு செலக்ட் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். கீழ்நோக்குறியை அழுத்துங்க. இதில் இப்போ உங்கள் பள்ளியில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட செக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷன்ஸாக நீங்கள் வந்து ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை மேற்கொள்ளணும். இப்போ நான் எங்களுடைய பள்ளியில் ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான் இருக்குது, அதாவது ஏ செக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்போ வகுப்புக்கான பிரிவு இது ரெண்டையும் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கோ அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும். அதை அழுத்துங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் நேமு, பிஇஎன் நம்பர், அதாவது எம்எஸ்க்கு நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் இல்லையா, அதுபோல் யூடேஸ் ப்ளஸுக்கு பிஇஎன் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் கோடு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதற்கு அடுத்த காலத்தில் பார்த்திங்கன்னா ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் 2024-25 டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். செலக்ட் அப்படின்ற கட்டத்தை நம்ம தேர்வு செய்யணும். அந்த கீழ்நோக்கு அம்புக்குறி இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் ப்ரொமோட்டட் பை எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்மளுடைய மாநிலத்தில் எக்ஸாம் வச்சு தான் அந்த மாணவர்களை ப்ரமோட் பண்ணுறோம். அதனால் ப்ரொமோட்டட் பை எக்ஸாமினேஷன் அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு இப்போ மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ் அந்த இடத்துல இப்போ மொத்த மதிப்பெண்களுக்கு பர்சன்டேஜ் போடணும். அதாவது இப்போ இந்த மாணவர்களுக்கு 5 பாடங்கள் அப்படி இருக்கிறதுனால இப்போ மொத்த மதிப்பெண்கள் டிவைடு பை 500 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துடும். அதை தான் இந்த இடத்துல பதிவு செய்யணும். நான் அதே போல் பதிவு செஞ்சுட்டேன். அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட், அதாவது கடந்த கல்வியாண்டில் 2024-25 அந்த மாணவர் வந்து எத்தனை நாள் பள்ளிக்கு வந்திருக்காரோ மொத்த வருகை நாட்களை இந்த இடத்துல பதிவு செய்யுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் 2025-26 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கீழ்நோக்கு அம்புக்குறி அழுத்துங்க. இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த மாணவர் வந்து நம்ம பள்ளியில் இறுதி வகுப்பு படிச்சிருக்காரு. அதனால் இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு காட்டப்படுது. லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி ஆர் வித்தவுட் டிசி அப்படின்னு இருக்கும். அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இப்படி சைடில் வந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் ப்ரமோட்டட் கிளாஸ் அண்டு செக்ஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அடுத்த வகுப்பான 6th தான் உங்களுக்கு அந்த எலிஜிபிள் கிளாஸில் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ செக்ஷன் பார்த்திங்கன்னா எதுவுமே உங்களுக்கு பதிவு செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய பள்ளியில், அதாவது எங்களுடைய பள்ளி தொடக்கப்பள்ளி இறுதி வகுப்பு 5ஆம் வகுப்பு அவர்களுக்கு வந்து நம்ம டிசி கொடுத்துட்டோம் அப்படின்றதுனால அவருக்கு வந்து அடுத்த பள்ளியில் வந்து அவர் சேரக்கூடிய வகுப்பு தகுதியான வகுப்பு என்ன அப்படின்னா கிளாஸ் 6th. ஆனால் செக்ஷன் வந்து நம்மளுக்கு எதுவுமே இங்கே குறிப்பிட முடியாது. அதனால் எலிஜிபிள் வகுப்பு மட்டும்தான் நம்மளுக்கு 6th அப்படின்றது கரெக்டாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த செக்ஷன் அப்படின்றது எப்போ கொடுப்போம் அப்படின்னா இப்போ 5ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்குமே நம்ம டிசி கொடுத்ததுக்கப்புறம் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நம்ம ப்ரொமோட் கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது அடுத்த வகுப்பு எலிஜிபிள் கிளாஸ் வந்து 5th அப்படின்னு காட்டப்படும். அது கீழே பார்த்திங்கன்னா செக்ஷன் அப்படின்ற அந்த கட்டத்தில் அந்த கீழ்நோக்குறி அழுத்திங்கன்னா இப்போ நம்ம பள்ளியில் 5ஆம் வகுப்பில் என்னென்ன செக்ஷன்லாம் இருக்கோ அது எல்லாமே காட்டப்படும். அதில் அந்த மாணவர் வந்து 4ஆம் வகுப்புலேருந்து ப்ரொமோட் ஆகி 5ஆம் வகுப்பில் என்ன செக்ஷனில் சேர்றாரு என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். தற்போது இறுதி வகுப்பு மாணவர்களாகிய 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நம்ம ப்ரொமோட் கொடுக்கறதுனால எலிஜிபிள் வகுப்பு, அதாவது கிளாஸ் வந்து 6th அப்படின்னு மட்டும்தான் காட்டப்படும். செக்ஷன் அப்படின்றத நம்ம எதையுமே குறிப்பிட முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ற காலத்தில்
பெண்டிங் அப்படின்னு காட்டப்படும். ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் இந்த ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை முடிக்கல, அதனால் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல பெண்டிங் அப்படின்னு காட்டப்படும். அதுக்கு அடுத்த காலத்தில் ப்ராக்ரஸ் ஆன் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்த காலத்தில் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும், இதில் அப்டேட் கரெக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதில் முதலாவதாக நீல வண்ணத்தில் அப்டேட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஹேஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இப்போ ஓகே என்பதை அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல பச்சை வண்ணத்தில் டன் அப்படின்னு காட்டப்படுது. ப்ராக்ரஸ்ட் ஆன் அப்படின்ற இடத்துல என்றைக்கு நம்ம இந்த ப்ராக்ரஸை மேற்கொள்கிறோமோ அன்றைய தேதி, அன்றைய நேரம், இது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும். இதே போல் இந்த வகுப்பு பிரிவில் உள்ள அனைத்து மாணவர்களுக்குமே ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ், பர்சன்டேஜ் இன் மார்க்ஸு, நம்பர் ஆஃப் ஸ்கூல் அட்டெண்டட், ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பதிவு செஞ்சுட்டு அப்டேட் அப்படின்றத கொடுத்துருங்க. நண்பர்களே, இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பள்ளியில் நம்ம வகுப்பில் எம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வந்து பள்ளிக்கு வருவாங்க, ஆனால் வந்து எக்ஸாம் அவங்களால எழுத முடியாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட், அதுக்கு அடுத்தது ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ், இந்த 3 மட்டும் கொடுத்தா போதுமானது. இப்போ சில குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பேஸ்டில் இருப்பாங்க, அவர்களுக்கு வந்து ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் இந்த 2 மட்டும் பதிவு செய்தால் போதுமானது. இப்போ எங்கள் வகுப்பில் ஒரு சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து பள்ளிக்கு வருவாங்க, ஆனால் எக்ஸாம் எதுவும் எழுத மாட்டாங்க. அதனால் இப்போ ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல ப்ரொமோட்டட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அவங்க வந்து எக்ஸாம் எதுவும் எழுதாததுனால 0 அப்படின்றத அப்படியே விட்டுடுறேன். அடுத்து நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட் அப்படின்றதில் இப்போ அவங்க எத்தனை நாள் பள்ளிக்கு வந்தாங்களோ அதை மட்டும் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்து ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ், அதில் அந்த கீழ்நோக்குறி அழுத்திட்டு லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்போ இதுபோல் வந்து அவங்க பள்ளிக்கு வருவாங்க, ஆனால் அவங்களால எக்ஸாம் வந்து எழுத முடியாது. அதனால் அவங்களுக்கு மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ் அப்படின்ற இடத்துல 0 அப்படின்னு போட்டுருங்க. ஹோம் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸும் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் இது 2 மட்டும் பதிவு செய்தால் போதுமானது. இப்போ இறுதியாக பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும், அதை அழுத்துங்க. ஆர் யூ ஷுவர் டு அப்டேட் த ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் டு ப்ரொமோட்டட் பாஸ்ட் வித் எக்ஸாமினேஷன் 0 மார்க்ஸ் அண்ட் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி வித்தவுட் டிசி அப்படின்னு இருக்கும். இதில் கன்ஃபார்ம் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஹேஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இதே போல் சிடபிள்யூஎஸ்என் குழந்தைகளுக்கு இதுபோல் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ 5ஆம் வகுப்பில் ஏ பிரிவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸை வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை வண்ணத்தில் டன் அப்படின்னு இருக்கும், இது அனைத்து மாணவர்களுக்கும் இருக்கா என்பதை உறுதி செஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு ஃப்ரீஸ் த செக்ஷன் வித் த ஸ்டாட்டிக்ஸ் பிலோ, இப்போ கிளாஸு செக்ஷன் ஏ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ப்ரொமோட்டட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, நாட் ப்ரொமோட்டட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, ப்ரொமோட்டட் வித்தவுட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, கீழே டோட்டல் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். பின்பு கீழே பார்த்திங்கன்னா இது வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 5th அண்ட் செக்ஷன் ஏ ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும். இப்போ இதே போல் 5ஆம் வகுப்பில் உங்களுக்கு பி செக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ 5ஆம் வகுப்பில் பி செக்ஷனை இதே போல் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இப்போ எங்கள் பள்ளியில் ஏ செக்ஷன் மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் ஏ செக்ஷன் அதை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த வகுப்பான 4ஆம் வகுப்புக்கு நம்ம எவ்வாறு ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஓகே என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்போ அடுத்து மேலே பெருக்கல் குறி இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
மீண்டும் ஸ்டூடெண்ட் மூமெண்ட் அண்டு ப்ராக்ரஷன் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இப்போ இது போல் உங்களுக்கு காட்டப்பட்டுச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பெருக்கல் குறி அழுத்துங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் மூமெண்ட் அண்டு ப்ராக்ரஷனில் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன தலைப்புகளில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இதில் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இப்போ ப்ராக்ரஷன் மாடூல் அப்படின்னு இருக்கும், அது கீழே கோ அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ 5ஆம் வகுப்புக்கு நம்ம ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை முடித்தாச்சு, ப்ரொமோட்டட் கொடுத்தாச்சு. இப்போ 4ஆம் வகுப்பு மாணவர்களை தான் 5ஆம் வகுப்பு மாணவர்களை நம்ம வந்து ப்ரொமோஷன் கொடுக்க போகிறோம். அதற்கு செலக்ட் கிளாஸ் என்பதை தேர்வு செஞ்சுட்டு 4ஆம் வகுப்பை தேர்வு செஞ்சுட்டு செலக்ட் செக்ஷன், இதில் ஏ செக்ஷன். இப்போ பிரிவை தேர்ந்ததுக்கப்புறம் கீழே கோ அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. பார்த்திங்கன்னா கீழே இப்போ அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் பெயர்கள், பிஇஎன் நம்பர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் இதெல்லாம் காட்டப்படும். இப்போ பார்த்திங்கன்னா முதலாவதாக ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ ப்ரமோட்டட் பை எக்ஸாமினேஷன் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ், இப்போ அந்த மாணவருடைய மொத்த மதிப்பெண்களுக்காக 100க்கு எவ்வளோ, அதாவது டோட்டல் மார்க்கோட பர்சன்டேஜ், அதை பதிவு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட், இப்போ சென்ற கல்வியாண்டில் அவர் வருகை புரிந்த மொத்த நாட்கள், இப்போ அதையும் பதிவு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ், அந்த கட்டத்தை அழுத்திட்டு இப்போ பார்த்திங்கன்னா 5ஆம் வகுப்பில் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி வித்தவுட் டிசி அது ஒரு ஆப்ஷன் தான் காட்டப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா எங்களோட பள்ளி தொடக்கப்பள்ளி இறுதி வகுப்பு 5ஆம் வகுப்பு அதோட முடிவடைந்தது. 6ஆம் வகுப்பு வெளிப்பள்ளிக்கு போகிறதுனால லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி வித்தவுட் டிசி அப்படின்னு மட்டும்தான் காட்டப்பட்டுச்சு. இப்போ 4ஆம் வகுப்பு அப்படின்ற அந்த வகுப்பை நம்ம வந்து தேர்வு செய்யும் பொழுது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாணவர் வந்து நம்முடைய பள்ளியிலேயே 5ஆம் வகுப்பு படிக்கிறார் அப்படின்னா ஸ்டடியிங் இன் சேம் ஸ்கூல் என்பதை தேர்வு செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாணவர் வந்து வெளிப்பள்ளிக்கு டிசி வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னா, இல்லை டிசி வாங்காமல் போயிட்டார் அப்படின்னா 2வது ஆப்ஷன் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி ஆர் வித்தவுட் டிசி அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த மாணவர் வந்து எங்கள் ஸ்கூல்லேயே படிக்கிறாரு, அதனால் ஸ்டடியிங் இன் சேம் ஸ்கூல் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். பின்பு அடுத்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ப்ரமோட்டட் கிளாஸ் அண்டு செக்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து 5ஆம் வகுப்புக்கு அவர் எலிஜிபிள் ஆகிறாரு. இப்போ செக்ஷன், இப்போ 5ஆம் வகுப்பில் அவர் என்ன செக்ஷன் படிக்கிறாரு அப்படின்றத நம்ம தேர்வு செய்யணும். அந்த கீழ்நோக்குறி அழுத்திட்டு இப்போ 5ஆம் வகுப்பில் அவர் என்ன செக்ஷன் படிக்கிறாரு அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். நான் பி என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்போ இறுதியாக அப்டேட் அப்படின்ட்டு இருக்குது, அதை அழுத்துறேன். இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஹேஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ஓகே என்பதை அழுத்துறேன். இப்போ ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல டன் அப்படின்னு வந்துருச்சு. ப்ராக்ரஸ் ஆன் அப்படின்ற இடத்துல என்றைக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அன்றைய தேதி, அது என்ன நேரம், இதெல்லாமே உங்களுக்கு காட்டப்படுது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் 4ஆம் வகுப்பில் படிச்சுட்டு 5ஆம் வகுப்பு வந்து வேறொரு பள்ளிக்கு போயிட்டார் அப்படின்னா, அதாவது அவருக்கு வந்து டிசி கொடுத்துருப்போம் அல்லது டிசி கொடுக்கல, ஆனால் அவர் வந்து 4ஆம் வகுப்பு நம்ம பள்ளியில் படிச்சுட்டு 5ஆம் வகுப்பு நம்ம பள்ளியில் சேராமல் வேற ஒரு பள்ளிக்கு போயிட்டார் அப்படின்னா அவருக்கு எவ்வாறு ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை மேற்கொள்வது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த மாணவரை தேர்ந்தெடுத்துட்டு ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல ப்ரமோட்டட் பை எக்ஸாமினேஷன் அதை தேர்வு செஞ்சுக்கோங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டெண்டட் அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல இப்போ அந்த மாணவர் வேற ஒரு பள்ளியில் படிக்கிறார், 5ஆம் வகுப்பு வந்து வேற ஒரு பள்ளியில் படிக்கிறார் அப்படின்றதுனால லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி ஆர் வித்தவுட் டிசி அதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அப்படி பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்றதில் 5 அப்படின்னு காட்டப்படுது. ஆனால் செக்ஷன் பார்த்து எதுவுமே காட்டப்படுதில்ல. ஏன்னா செக்ஷன் உங்களுக்கு காட்டப்படாது. சேம் ஸ்கூலில் படித்தா மட்டும்தான் செக்ஷன் காட்டப்படும்.
வேறு ஸ்கூலில் படிக்கிறாங்க, வேறு டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா செக்ஷன் காட்டப்படாது. அனைத்தையும் உறுதி செஞ்சுட்டு இறுதியாக அப்டேட் அப்படின்ட்டு இருக்குது, அதை அழுத்துறேன். இப்போ ஆர் யூ ஷுர் டு அப்டேட் த ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் வித் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி ஆர் வித்தவுட் டிசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாணவர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாணவர் வந்து டிசி வாங்கியிருக்காரா, டிசி கொடுத்துட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆமாம், டிசி கொடுத்துட்டோம் அப்படின்றதுனால கன்ஃபார்ம். இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஹேஸ் பின் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஓகே என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே ஸ்டேட்டஸில் டன் அப்படின்னு காட்டப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல இப்போ 4ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வந்து நம்முடைய பள்ளியிலே படித்தார் அப்படின்னா ஸ்டடிங் இன் சேம் ஸ்கூல் அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லாமல் நான் 4ஆம் வகுப்பு நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு வேறொரு பள்ளியில் வந்து அந்த மாணவர் வந்து 5ஆம் வகுப்பு வந்து வேறொரு பள்ளியில் வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னா இப்போ ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி ஆர் வித்தவுட் டிசி என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இதே போல் அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் மேற்கொண்டுக்கங்க. நண்பர்களே, முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டியை யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் செய்யும் பொழுது, அதாவது கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்பிற்கு ப்ரொமோஷன் கொடுக்கும் பொழுது கீழ்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் மேல்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் சமமாக இருக்கிறதா என்பதை ஒரு முறை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ 4ஆம் வகுப்பில் ஏபி அப்படின்னு 2 செக்ஷன் இருக்குது அப்படின்னா 5ஆம் வகுப்புலையும் ஏபி அப்படின்னு 2 செக்ஷன் இருக்கணும். இப்போ 5ஆம் வகுப்பில் ஏ அப்படின்ற ஒரே செக்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் புதிதாக பி அப்படின்ற ஒரு செக்ஷனை உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ புதிதாக எவ்வாறு ஒரு செக்ஷனை உருவாக்குவது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கு. அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்து புதிதாக ஒரு செக்ஷனை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நண்பர்களே, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி செய்து முடித்ததுக்கப்புறம் இறுதியாக ஃபைனலைஸ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் அழுத்தணும். அப்படி அழுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி முழுமை பெறும். நண்பர்களே, அனைத்து வகுப்புகள் மற்றும் பிரிவுகளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி செய்து முடித்ததுக்கு பின்பு மறுபடியும் மெனு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி அதை தேர்ந்தெடுங்க. இப்போ ப்ராக்ரஷன் மாடல் அது கீழே இருக்கக்கூடிய கோ அப்படின்ற பொத்தானை அழுத்துங்க. இப்போ செலக்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும், அந்த கீழ்நோக்குறியை அழுத்திட்டு இப்போ வகுப்பை தேர்ந்தெடுங்க. இப்போ நான் இறுதி வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கிறேன். செலக்ட் செக்ஷனை தேர்ந்தெடுத்துக்கிறேன். இப்போ கோ அப்படின்ற ஒரு பொத்தானை அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி ஃபார் திஸ் செக்ஷன் ஹேஸ் பின் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படுது. அதாவது அனைத்து மாணவர்களுக்கும் இந்த ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது. இதே போல் அனைத்து வகுப்புகள் மற்றும் பிரிவுகளுக்கு நீங்கள் இதே முறையை பின்பற்றி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோ அப்படின்னு கொடுக்கும் பொழுது த ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி ஃபார் திஸ் செக்ஷன் ஹேஸ் பின் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சில வகுப்புக்கான பிரிவுகளில் யாருமே இல்லை அப்படின்னா அவர்களுக்கு எவ்வாறு காட்டப்படும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் 3ஆம் வகுப்பை தேர்வு செய்து கொள்கின்றேன். செலக்ட் செக்ஷன் அதை தேர்ந்தெடுக்கிறேன். இதில் ஏ செக்ஷனை தேர்ந்தெடுக்கிறேன். கோ கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் யாருமே இல்லை அப்படின்றதுனால சாரி நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இது மாதிரி ஏன் காட்டப்படுது அப்படின்னா, அதாவது இப்போ 3ஆம் வகுப்பில் ஏ செக்ஷன் அப்படின்னு எங்கள் பள்ளியில் வந்து தமிழ் மீடியம். இப்போ 3ஆம் வகுப்பில் தமிழ் மீடியம் யாருமே இல்லை. பி செக்ஷனில் தான் இங்கிலீஷ் மீடியம் தான் அனைவருமே இருக்காங்க. அதனால் தமிழ் மீடியம் யாருமே இல்லாததுனால சாரி நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு காட்டப்படுது. இப்போ இதே போல் பி செக்ஷனை கொடுக்குறேன். கோ கொடுக்குறேன். த ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி ஃபார் தி செக்ஷன் ஹேஸ் பின் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது. இதே போல் எந்த செக்ஷனில் ஆள் இல்லையோ அந்த செக்ஷனில் வந்து
நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு காட்டப்படும். முடிச்சிருந்தீங்க, இந்த ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி ஃபார் திஸ் செக்ஷன் ஹேஸ் பீன் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். நண்பர்களே, இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி மேற்கொள்ளும் பொழுது இப்போ ஒரு வகுப்புக்கான பிரிவில் யாருமே இல்லை அப்படின்னாலும் அந்த வகுப்புக்கான பிரிவில் உங்களுக்கு ஃபைனலைஸ் அப்படின்ற ஒரு பட்டன் காமிக்கப்படும். அதை நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணணும். ஏன் கிளிக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட்டாக சம்மரி பார்க்கும் பொழுது அந்த செக்ஷனுக்கு மட்டும் உங்களுக்கு பெண்டிங் அப்படின்னு காட்டப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களோட பள்ளியில் 3ஆம் வகுப்பில் ஏ செக்ஷன் அதை தேர்வு செஞ்சுட்டு கோ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாரி நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ கீழே ஃபைனலைஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த செக்ஷனில் யாருமே இல்லை, அதனால் நான் இந்த ஃபைனலைஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு ஃப்ரீஸ் த செக்ஷன் வித் த ஸ்டாட்டிக்ஸ் பிலோ அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 0. இப்போ கன்ஃபார்ம் என்பதை கிளிக் பண்ணுறேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. ஓகே கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி ஃபார் திஸ் செக்ஷன் ஹேஸ் பீன் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும். இதே போல் உங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்புக்கான பிரிவுகளுக்கும் இந்த ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை மேற்கொள்ளணும். கண்டிப்பாக அந்த செக்ஷனில் வந்து யாருமே இல்லைனாலும் ஃபைனலைஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணணும். நண்பர்களே, அனைத்து வகுப்புகள் அதற்கான பிரிவுகளுக்கு ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை மேற்கொண்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பேக் அப்படின்ற ஒரு அம்புக்குறி காட்டப்படும். அதை அழுத்துங்க. இப்போ ப்ராக்ரஷன் மாடூல் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வியூ சம்மரி அப்படின்னு 2வது இருக்கும். அதை தேர்ந்தெடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டீஸ் அகாடமிக் இயர் 2024-25 அப்படின்னு காட்டப்படும். இதில் டோட்டல் என்ரோல்மெண்ட்ஸ், அதாவது சென்ற கல்வியாண்டு 2024-25 மொத்த எத்தனை மாணவர்கள் இருந்தாங்களோ அவர்களுடைய மொத்த எண்ணிக்கை காட்டப்படும். இப்போ ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி யாருக்கெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கீழே காட்டப்படும். இப்போ நான் அனைவருக்குமே முடிச்சிட்டதுனால கம்ப்ளீட்டட் அப்படின்னு 143 அப்படின்னு காட்டப்படுது. இப்போ பெண்டிங்கில் 0 அப்படின்னு காட்டப்படுது. இப்போ நீங்கள் யாருக்குனாச்சும் நீங்கள் முடிக்கல அப்படின்னா இந்த பெண்டிங்கில் அதோட பெண்டிங் எண்ணிக்கை உங்களுக்கு காட்டப்படும். இப்போ நான் அனைவருக்குமே முடிச்சிட்டேன், அதனால் கம்ப்ளீட்டட் அப்படின்ற இடத்துல 143 அப்படின்னு காட்டப்படுது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு அட்டவணை காட்டப்படும். இந்த அட்டவணையில் பார்த்திங்கன்னா நம் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய விவரங்கள் காட்டப்படும். இதில் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுடைய விவரங்களும் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த அட்டவணையில் முதல் காலத்தில் பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில் காட்டப்படுது. அதுக்கடுத்தது ஸ்டூடெண்ட் PEN அந்த நம்பர் காட்டப்படும். அடுத்து ப்ரீவியஸ் கிளாஸ் அண்டு செக்ஷன், சென்ற வருடத்தில் அந்த மாணவர் வந்து எந்த வகுப்பு படித்தார், எந்த பிரிவு படித்தார். இப்போ ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல டன் அப்படின்னு பச்சை வண்ணத்தில் காட்டப்படும். ப்ராக்ரஷன் டீட்டெயில்ஸ் 2024-25 இதில் வந்து நம்ம வந்து ப்ரொமோட்டட், எந்த கிளாஸுக்கு வந்து அவர் ப்ரொமோட் ஆகியிருக்காரு, 2025-26 எந்த வகுப்புக்கு வந்து ப்ரொமோட் ஆகியிருக்காரு, எந்த செக்ஷனுக்கு ப்ரொமோட் ஆகியிருக்காரு அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்புறம் மார்க்ஸு, இப்போ சென்ற கல்வியாண்டில் அவருடைய மார்க்ஸ் பர்சன்டேஜ் காட்டப்படும், அட்டண்டன்ஸ் காட்டப்படும். ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல ப்ரொமோட்டட் பை எக்ஸாமினேஷன் அப்படின்னு காட்டப்படும். இதெல்லாம் நம்ம தேர்வு செஞ்சுருப்போம். இப்போ ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல ஸ்டடியிங் இன் சேம் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். இப்போ யாரெல்லாம் நம்ம பள்ளியிலே படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சேம் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். இப்போ அதர் பள்ளி நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டிசி யாராச்சும் வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லெஃப்ட் டிசி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாணவர் பார்த்திங்கன்னா வேறு ஸ்கூலுக்கு போயிட்டார். இப்போ 2ஆம் வகுப்பில் அவர் வந்து படிக்கலை. ஆனால் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்கூலிங் டீட்டெயில்ஸ் அப்படின்றதுல லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி, வித்தவுட் டிசி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இதே போல் நம்மளுடைய பள்ளியிலேயே ப்ரொமோட் ஆகி நம்மளுடைய பள்ளியிலே படித்தாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்டடிங் இன் சேம் ஸ்கூல்னு காட்டப்படும். வேறு ஸ்கூலுக்கு அவர் போயிட்டார் அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் ஸ்கூலிங் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இடத்துல லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி ஆர் வித்தவுட் டிசி அப்படின்னு காட்டப்படும். இப்போ அடுத்து மேற்புறம் வந்தீங்க அப்படின்னா பேக் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இதில் வியூ சம்மரி பார்த்தாச்சு. அடுத்தது ப்ராக்ரஷன் சம்மரி செக்ஷன் வைஸ் அப்படின்னு இருக்குது, அதை தேர்ந்தெடுங்க.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய வகுப்புகள் காட்டப்படும், அதில் செக்ஷன்ஸ் காட்டப்படும். அதுக்கடுத்தது ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல இப்போ அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலைஸ்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ எதுக்குனாச்சும் நீங்கள் இந்த செக்ஷனுக்காக நீங்கள் வந்து ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா பெண்டிங் அப்படின்னு காட்டப்படும். இப்போ அதனால தான் நான் முன்னரே சொன்ன மாதிரி இப்போ எந்த செக்ஷன்லேயும் உங்களுக்கு ஒரு செக்ஷனில் ஆள் இல்லை, அந்த செக்ஷனில் 0 பேர் தான் இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸில் நீங்கள் ஃபைனலைஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி அந்த ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் இப்போ இந்த சம்மரி பார்க்கும் பொழுது செக்ஷன் வைஸ் சம்மரி பார்க்கும் பொழுது ப்ராக்ரஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல ஃபைனலைஸ்ட் அப்படின்னு பச்சை வண்ணத்தில் உங்களுக்கு காட்டப்படும். அடுத்து ப்ராக்ரஷன் லாக் டைம். இப்போ நம்ம என்றைக்கு செஞ்சோம் அதற்கான டைம் என்ன அப்படின்றது இதில் காட்டப்படும். இப்போ ஆக்ஷன் அப்படின்றதில் வியூ அப்டேட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த வியூ அப்டேட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யாருனாச்சும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வியூ அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வகுப்புக்கான பிரிவு காட்டப்படும். இந்த ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி ஃபார் தி செக்ஷன் ஹேஸ் பீன் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படின்னு காட்டப்படுது. இப்போ இவருக்கு என்னாச்சும் செக்ஷனை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கரெக்ஷன் அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை அழுத்திட்டு செக்ஷனை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். தேவையானதை நீங்கள் அனைத்துமே நீங்கள் அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிக்கொள்ளலாம். இப்போ எனக்கு எந்த கரெக்ஷனும் இல்லை, அதனால் பேக் வந்துடுறேன். இப்போ ப்ராக்ரஷன் சம்மரி செக்ஷன் வைஸ் வந்து உங்களுக்கு அனைத்துமே உங்களுக்கு சரியாக முடிக்கப்பட்டு விட்டது. இப்போ மறுபடியும் பேக் வந்துடுறேன். அதுக்கடுத்தது ஃபைனலைஸ் ப்ராக்ரஷன் அப்படின்னு இருக்குது, அதை தேர்ந்தெடுக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலைஸ் ப்ராக்ரஷன் ஃபார் அகடமிக் இயர் 2024-25 அப்படின்னு காட்டப்படுது. அது கீழே ப்ளீஸ் ரீட் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராக்ரஷன் மாடூல். அதாவது நீங்கள் இந்த ப்ராக்ரஷன் மாடூல் வந்து அனைத்தையுமே முடித்ததுக்கப்புறம் இப்போ இங்கே 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். முதல் பாயிண்ட் வந்து இந்த ப்ரமோஷன் மாடூல் வில் பி டீஆக்டிவேட்டட் ஃபார் யுவர் ஸ்கூல். ப்ராக்ரஷன் மாடூல் முடித்ததுக்கப்புறம் இந்த ப்ரமோஷன் மாடூல் வந்து டீஆக்டிவேட்டட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், இந்த இம்போர்ட் மாடூல் வில் பி ஆக்டிவேட்டட் ஃபார் யுவர் ஸ்கூல். அதாவது புதிதாக இப்போ 1ஆம் வகுப்பு மாணவர்கள் சேர்ந்துருப்பாங்க இல்லையா, அவர்களை வந்து நம்ம சேர்க்கிறதுக்கான பகுதி வந்து உங்களுக்கு இம்போர்ட் மாடூல் அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ப்ராக்ரஷன் மாடூல் முடித்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மூன்றாவது பாயிண்ட்டு, நோ அடிஷ்னல் வில் பி பர்மிட்டட் ஃபார் எனி ஸ்டூடெண்ட். இப்போ எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம அடிஷ்னலாக எதையுமே நம்ம வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ அடிஷ்னல் வில் பி பர்மிட்டட் ஃபார் எனி ஸ்டூடெண்ட். அதுக்கடுத்தது நான்காவது பாயிண்ட் வந்து த ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த கரண்ட் அகடமிக் இயர் வில் பி எனேபிள் ஃபார் யுவர் ஸ்கூல். இப்போ உங்களுடைய கரண்ட் இயருக்கு, அதாவது இன்றைய கல்வியாண்டு, அதாவது 2025-2026 இந்த கல்வியாண்டுக்கு வந்து இந்த யூடேஸ் ப்ளஸ் இணையதளமானது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஐந்தாவது பாயிண்ட் வந்து ஒன்ஸ் த ப்ரோக்ரஷன் மாடல் has been marked as completed, it will not be reopened during this academic year. நீங்கள் ஒரு முறை நீங்கள் வந்து இந்த ப்ராக்ரஸ் மாடலில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராக்ரஸ் மாடல் வந்து மறுபடியும் இந்த அகடமிக் இயரில் ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது லாஸ்ட்டாக ஐ ஹியர் டிக்ளேர் தட் த டேட்டா இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் எரர்ஸ் அண்டு இன்கன்சிஸ்டன்சிஸ். அதாவது இந்த டேட்டா அனைத்துமே வந்து சரிபார்க்கப்பட்டது, எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அதற்காக அந்த சிறிய கட்டத்தை தேர்வு செய்துட்டு சப்மிட் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. ஸ்கூல்ஸ் ப்ராக்ரஷன் ஃபைனலிஸ்ட் ஃபார் த அகடமிக் இயர் 2024-25 அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இப்போ ஓகே கொடுங்க. இப்போ ஸ்கூல்ஸ் ப்ராக்ரஷன் ஹேஸ் பீன் ஃபைனலைஸ்டு பை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய யூடைஸ் எண் உங்களுக்கு காட்டப்படும், நம்ம பள்ளிக்குரிய யூடைஸ் நம்பர். அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் டேட் அப்படின்றது என்றைக்கு நீங்கள் ஃபைனலைஸ் டேட் முடிக்கிறீங்களோ அதோடைய தேதி உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபைனலைஸ் ப்ராக்ரஷன் ஃபார் அகடமிக் இயர் 2024-25
அனைத்துமே சென்ற கல்வியாண்டுக்குரிய ஃபைனலைஸ் ப்ராக்ரஸனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு தான் இங்கே உங்களுக்கு காட்டப்படுது. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொளியில் சொல்லப்பட்டது போல் யூடைஸ் ப்ளஸ் இணையதளத்தில் சென்ற கல்வியாண்டு 2024-2025க்குரிய ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஷன் மாடூலை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் மறந்துடாமல் அனைத்து வகுப்புக்கும் கீழ்நிலை வகுப்புலேருந்து மேல்நிலை வகுப்புக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவீங்க. அவங்களுடைய பர்சன்டேஜ் மார்க்கு, அவங்க லாஸ்ட் இயர் வருகை புரிந்த நாட்கள், இப்போ ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ், இது அனைத்துமே பதிவு செஞ்சுருவீங்க. பின்பு ஃபைனலைஸ் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுவீங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலைஸ் ப்ராக்ரஷன் அப்படின்னு இருக்கும். அதை தேர்வு செஞ்சு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நன்றாக படித்து பார்த்த பின்பு ஒரு பாயிண்ட் டிக்ளேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை தேர்வு செய்து சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் ப்ராக்ரஷன் ஹேஸ் பீன் ஃபைனலைஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு இது போல் காமிக்கப்படும். இப்போ எப்போ ஃபைனல் பண்ணீங்க அப்படின்றது, யார் ஃபைனல் பண்ணாங்க, இப்போ இந்த நம்மளுடைய பள்ளியுடைய யூடிஎஸ் நம்பர் காமிக்கப்படும். இப்போ ஃபைனலைஸ் டேட், அது எந்த டேட்டில் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணீங்க அப்படின்னு இருக்கும். இதுபோல் சென்ற கல்வியாண்டுக்குரிய 2024-25க்குரிய ஸ்டூடெண்ட் மாடல் ப்ராக்ரஸனை யூடைஸ் ப்ளஸ் இணையதளத்தில் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.